குறிப்பா பாஜக மேலிட பொறுப்பாளரோடய வந்து சந்திச்சிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பு தொடர்பா என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறுது? குறிப்பா அவர்களை இணைச்சிக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நிலவுது? அதாவது நாங்க வந்து கட்சி தான் பார்க்க வந்திருக்கிறோம். வேற அரசியல் வந்து ரொம்ப ஒண்ணு நாங்க வந்து பேசிக்கல. இல்ல சார், நீங்க ஒரு கர்டேசினா ஒரு பாஜக மாநில பொறுப்பாளர், முக்கியமான நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. அது இந்த அணிகள் இணைப்பு, அதே போன்று அவரு டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு. இது தொடர்பா ஏதோ இல்ல, நாங்க அது பற்றி எதுமான கருத்துக்கு நாங்க பேசிக்கிடல. சும்மா கட்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 6 மாசம் இருக்கு. கண்டிப்பா அது பற்றி அதை நான் சொல்றேன், உங்களுக்கு பிறகு சொல்றேன். சார், அவங்கள அதிமுகவில் இணைக்கிறது உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டீங்க. சூசகமான சொல்ல முடியாது. அதாவது அரசியல்ல நிரந்தரமா நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு 6-7 மாசம் இருக்கு. இப்ப நீங்க திமுக பொறுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஆண்டுகால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கல. முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தோம். அது என்னாச்சுங்கிறதும் தெரியல. ஆனால் இப்போ வந்து உங்களோட முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியாக போயிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆக நிச்சயமா தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. காரணம், நேற்று முன்தினம் கூட ராசிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட இபிஎஸ் அவர்கள் பேசிய கூட்டத்தில் கூட 30,000க்கு மேற்பட்டவர் கலந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் எழுச்சி எங்கள் பக்கத்துடைய கூட்டணி பக்கம் இருக்கிறது என்கிறது. சார், குறிப்பா அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ளார டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ இணைக்க மாட்டேன்னு இவங்க அதிமுக பொதுச்சா திட்டவட்டமா இருக்காரு. ஆனா இப்ப அதுல என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைய மாட்டாங்களா? அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தொடர்ந்து அண்ணாமலை அதாவது என்னன்னா தொடர்ந்து அண்ணாமலை தொடர்ந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணும், இல்லன்னா அவங்களை இணைக்கணும் தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்தி வராரு. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுல இருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பத்தி இப்ப டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா போய் ஒரு கருத்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அவங்க உள்ளார அரசியல்ல வந்து நான் இப்ப சொன்னல உங்களுக்கு நிரந்தரமா யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச முடியாது. ஒரு சமயத்தில் அவங்களே சொன்னாங்க யூபிஎஸ் முதலமைச்சராக வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்வேன்னு சொன்னாங்க. இப்போ அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி கருத்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கும் எங்கதான் நேரடியாக போட்டின்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது தம்பி விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வரது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்களை போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. மக்கள் எழுச்சி நிச்சயமா ஓட்டம். அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். நீ ஒரு கேண்டிடேட்டா இருந்து நீங்க போயிட்டு இருக்கும்போது வேன்ல ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டா மாறும் எது ஓட்டா மாறாது. நீங்க மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால வந்து ஆளுங்கட்சியில் இருந்தார் இபிஎஸ் அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசுல எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக எதுவுமே இல்லாம இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னா அது எப்படி பொருத்தமா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நீங்களும் உங்களோட ரைவல் மெயின் ரைவல் வந்து டிஎம்கே தான். இப்ப அவரும் டிஎம்கேவா ரைவலா வச்சு பண்றாரு. இப்ப நீங்க உங்களோட இதுல லிங்க்ல எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க வந்து 300க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறோம், 1500 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம். நாங்க மிகப்பெரிய கட்சி. எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு
எதிர்ப்புல நம்ம சொல்றோம். திமுக அலைன்மெண்ட்ல வர்றாங்க. நீங்க நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்தால் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர திமுக எதிர்ப்புல நாங்களும் அவரும் ஒண்ணுங்கிறது அது சொல்லதுக்கு அது சரியாக இருக்காது. என்னுடைய சுற்றுப்பயணத்தில் நான் 11ஆம் தேதி என்னுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். உத்தேசமா மதுரையிலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நிச்சயமா அதுல எல்லாரும் கூட்டணி கட்சி சார்ந்த எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்போம். அவங்க கலந்து கொள்வார்கள். சார், அண்ணாமலையோட கருத்து இவங்க டிடிவி தினகரன் சசிகலா இணைக்கணும்னு தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய கருத்து பாஜகவுடைய கருத்தா இல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்தா, எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது கருத்துக்கள் ஒவ்வொரு ஒரு கருத்து சொல்லலாம். என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்குங்கிறத நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேற குறிப்பா முதலமைச்சர் வேட்பாளர்லாம் மாற்றணும்னு டிடிவி பாஜக மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அந்த சாத்தியக்கூறு இருக்காது. இந்த கூட்டணிக்கு வரலாம். இன்னும் நாள் இருக்கு, உங்களுக்கு இன்னும் நாள் இருக்கு. பாமக ராமதாஸ் தரப்பு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டுக்கிறதா சொல்றாங்க. அது பத்தி கட்சி விவகாரத்துல பாஜக தான் தலையிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எந்த உட்கட்சி பிரச்சனையும் தலையிடாது. மத்தியஸ்தம் பண்ணுமா பாப்போம்.